பெத்லேகம் என்ற சிறிய ஊரில் மரியாள் மற்றும் யோசேப்பிற்கு ஒரு விசேஷமான குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை இயேசு கிறிஸ்து. அவரது பிறப்பு தேவ தூதர்களால் அறிவிக்கப்பட்டது. வானில் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் தோன்றி மேய்ப்பர்களும் ஞானிகளும் வந்து அவரை வணங்கினர். இயேசு நாசரேத்தில் எளிய வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். சிறு வயதிலிருந்தே அவர் ஞானமும் கருணையும் நிறைந்தவராக இருந்தார். தனது தந்தையுடன் தச்சு தொழில் செய்து வந்தார். 30 வயதில் இயேசு யோர்தான் ஆற்றில் யோவான் ஸ்நானகனால் ஞான ஸ்நானம் பெற்றார். அதன் பின் அவர் ஊராக சென்று தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி போதித்தார். அன்பு, மன்னிப்பு, இரக்கம் ஆகியவற்றை அவர் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார். நோயாளிகளை குணப்படுத்தினார். பசியுள்ளவர்களுக்கு உணவளித்தார். பாவிகளையும் தாழ்த்தப்பட்டவர்களையும் அன்புடன் ஏற்றார். இயேசுவின் போதனைகள் பலரின் இருதயங்களை மாற்றின. ஆனால் மத தலைவர்கள் அவரை எதிர்த்தனர். யூதாசும் தனது சொந்த சீசனாக இருந்தும் 30 வெள்ளி காசுக்காக இயேசுவை காட்டி கொடுத்தார். இயேசு பிடிக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டார். அவர் மிகுந்த வேதனை அனுபவித்தார். மக்கள் செய்யும் பாவங்களை அவர் பாராமல் அவர் மன்னிப்பை தந்து மக்களுக்காக மன்றாடினார். 3ஆம் நாளில் அவர் உயிர்த்தெழுந்தார். பின்னர் சீடர்களுக்கு தோன்றி நற்செய்தியை உலகமெங்கும் அறிவிக்கச் சொன்னார். இன்றும் இயேசுவின் வாழ்க்கை அன்பும் நம்பிக்கையும் தியாகமும் போதிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒளியாக உள்ளது.